வணக்கம். நேத்து அக்கா ஒரு தகவல் சொன்னாங்க. என்னன்னா, இது மாரி நாட்டில 1008 பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் மக்கள் பிரச்சனைய கவனிக்காம முதலமைச்சர் வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க போயிட்டு சட்டசபைய லீவ் விட்டாரு. ஆஃபீஸ லீவ் விட்டாருன்னு. அவரெல்லாம் லீவெல்லாம் விடலைங்க. அவரு வந்து எல்லா நாளும் வந்துக்கிட்டு தான் இருக்காரு. அத பத்திலாம் பேச மாட்டேங்க. ஒரு நாள் வரல அப்டின்னா, அன்னைக்கு ஒரு இப்ப 2 மாசமா டெய்லி வந்துக்கிட்டு தானே இருந்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியலையா? இப்போ ஒரு நாள் லீவ் எடுத்தோனே தான் உங்களுக்கு தப்பா போச்சு. அப்படியே இருக்கட்டும். ஏன் லீவே எடுக்கக்கூடாது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா? 2வது விஷயம் என்னென்னா, அந்த படத்த பார்க்க நேத்து வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தியேட்டர்ல போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ட யார் பார்க்குறான்னு அக்கா கேட்டீங்க இல்லையா? டிஎம்கே அக்கா கேட்டீங்க இல்லையா? அந்த அக்காவுக்கு ஒரு பதிலு. இதே மாமன்னன் படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, உங்க அண்ணன் பையன் நடிச்சது. அப்ப மட்டும் எல்லாருமே விட்டுட்டு போய் மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாருமே போய் உட்காந்து தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? அன்னைக்கு அவங்க வந்து கவர்மெண்ட் அன்னைக்கு வந்து லீவ் விட்டீங்களாங்க நீங்க? உங்களுக்கு வேணும்னா என்ன வேணா பண்ணிக்குவீங்க. அதே வேலைய அடுத்தவன் செஞ்சான்னா, நீங்க செஞ்சத மறைச்சிட்டு, அவன் செஞ்சது தப்பும்பீங்க. அப்படி தானே பேசுவீங்க. நீங்க அத படம் வரக்கூடாது, அரசியல் ரீதியா இருக்க படம் வந்தா பெரிய பிரச்சனை ஆகும்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தீங்க. அது முடியல. அரசியலும் கைய விட்டு போயிடுச்சு, ஆட்சியும் கைய விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு படமும் ரிலீஸ் ஆயி ஜனங்க பார்த்துக்கிட்டு மக்கள்லாம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. யாரும் தப்பா ஒருத்தரும் சொல்லல. அதுக்கு நீங்க ஏசி டிக்கெட் தான் குடுத்துருக்கீங்க. இன்னொன்னு இவர பத்தின்னு வச்சுக்கோங்க. இந்த தாய் சீமான் அவர்கள். அவர் வந்து 3 மணி நேரம் படம் குப்பை படமா இருந்தாலும் ஜனங்க 3 மணி நேரம் பார்ப்பாங்க. அது கரெக்டு. ரைட்டுங்க. நீங்க நடித்த படம்லாம் குப்பை படமாவே தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனங்க வந்து பார்த்துட்டு ரிசல்ட் என்ன கொடுக்குறாங்க தான். எவன் வேணா நடிக்கலாம், எவன் வேணா கருத்து சொல்லலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. ஜனங்கள் வந்து என்ன கருத்து வெளியில் சொல்கிறாங்கிறது தான் மேட்ரு. விஜய் படத்துக்கு இவ்வளோ பேர் வெளியில் வந்து சொல்கிறாங்களே படம் நல்லா இருக்குன்னு. நல்லா இல்லைங்க. நல்லா இல்லாமல் இருக்கிறனாலே எவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்க. நல்லா இருக்காண்டி தாங்க பார்க்குறாங்க. உங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து எவ்வளோ பேருங்க இப்படி வெளியில் கமெண்ட் கொடுத்துருக்காங்க? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள்லாம் பண்ணுறது ஒன்றும் உப்பு சுப்பு இல்லாத ஒரு காரியம். அதை பெருசாக பேசுவீங்க. மற்றவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கெல்லாம் பொறுக்காது.